எப்படியோ ஒரு எபிசோடு நம்ம தாண்டிட்டோம். இது 2வது எபிசோடு. வெற்றிகரமாக ஸ்டார்ட் ஆயிடுது. அண்ட் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் இந்த செகண்ட் எபிசோடுக்கு ஒரு மேஜரான ஒரு ஃபேக்டர். எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். 2 ஃபாலோவரா? என்னடே, நான் நான் அமிச்சதே ஒரு 10 பேருக்கு அமிச்சேன். அந்த 10 பேரில் 2 பேர் தான் ஃபாலோ பண்ணிக்கலாம். எனக்கு அந்த மீம் தான் ஞாபகம் வருது. ஒருத்தர் வந்து இது எலெக்ஷனுக்கு வந்து கான்டெஸ்ட் பண்ணாங்க. வீட்லேயே 7 பேர் வந்ததே உங்களுக்கு 2 ஓட்டு. ஃபாலோ தான் போடுங்கப்பா. நான் வளர வேண்டாமா? வளர்ந்தது போதுங்கிறீங்களா? எனிவேஸ், டைட்டில் வந்து ஆக்சுவலி என்ன எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறதுன்னா, என்னடா எனக்கு மட்டும் இப்படி ஆறுது, ஏன்பா எனக்கு மட்டும் இப்படி ஆறுது அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு காமனாக நம்ம எல்லாருமே யோசிக்குங்கிற ஒரு விஷயந்தான். ஏதாவது நமக்கு ஒரு கெடுதல் இல்லை நமக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா, என்னப்பா எனக்கு மட்டும் ஆறுது அப்படி. ஆக்சுவலாக நீங்கள் பார்க்க போனீங்கன்னா எல்லாருமே இப்படி யோசிச்சாங்கன்னா ஆக்சுவலி எல்லாருக்கும் தான் ஆறுது. கடவுள் ஒன்றும் நமக்கா பார்த்து ஒன்றும் செய்யலை. பட் ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரியும். போன எபிசோடில் வந்து அந்த ட்ரெக்கிங் கதை சொல்லுவேன் அப்படின்னு. பட் இருந்தாலும் அதை கொஞ்சம் தள்ளி போடலான்ட்டு. ஏன்னா கண்டிப்பாக கேட்குறவங்க வந்து இதை ஏற்கனவே கேட்டிருப்பீங்க, இந்த ட்ரெக்கிங் கதையை. ஸோ அதனால் இது ஒன்று சொல்லலான்னு. என்ன ஆச்சுன்னா, நான் ஸ்விம்மிங் பண்ணிட்டுருக்கேன். மீன் சொல்லும் போதே எனக்கு கொஞ்சம் ஆக்வாமேன் மாதிரி ஃபீல் ஆகுது. பட் ஆக்வாமேன்னா சுறா, நம்ம சுறா செருப்பு போட்டு ஸ்விம்மிங் பண்ணுவார் அது மாதிரி. ஆனால் எனக்கு செருப்பு போட்டு ஸ்விம்மிங் பண்ணுற அளவு தைரியம் இல்லை, ஆனால் பண்ணுறேன். ஸோ அந்த காகுல்ஸ் வந்து என்ன ஆச்சுன்னா, அது ஸ்ட்ராப் வந்து கை நிட்டுச்சு. ஏற்கனவே வேலை அப்படின்னு போயின்னு இருக்கிற டைமில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் ஆச்சுன்னாலே நமக்கெல்லாம் அப்படியே பத்தின்னு அப்படியே எரியும். என்னடா இது எல்லாமே மோசமாக போகிறதே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நிலமையில இது ஆனும்போது எனக்கு ஒரு நிமிஷம் ரொம்ப கோவம் வந்துருது. அதாவது என்னடா இது இப்படி ஆறுது நமக்கு, எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி ஆறுதுன்ட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சேன். அதுக்கப்புறம் சரி கோவப்பட்டா என்ன, அது ஃபிக்ஸ் ஆக போகிறது அப்படின்ட்டு ஒரு ஒரு ஓரமாக போய் அதை ஸ்ட்ராப்பை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஐ ஃபினிஷ்டு, மொத்தமாக முடித்தேன் நான். ஸோ அந்த நிமிஷத்தில் நான் வந்து பண்ணும்போது ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் வந்து ரொம்ப ஒரு இயர்ஃபோனு அது இதெல்லாம் போட முடியாது. நம்ம அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மோசமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்விம்மிங்குங்கிறது இட்ஸ் அ கவுண்டர் டு தட். ஏன்னா இப்போது அது வந்து இயர்ஃபோன் போட்டு பாட்டு கேட்க முடியாது. அதே சமயம் வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாது. நீங்கள் போகிறீங்க வரீங்க, போகிறீங்க வரீங்க, போகிறீங்க வரீங்க. ஸோ இட் இஸ் அ வெரி குட் திங் அண்ட் ஐ வுட் சஜஸ்ட் டு எவ்ரி ஒன். போங்க, தண்ணி அடிக்காதீங்க, நீச்சல் அடிங்க. இது பேசாமல் இதை போட்டுடலாமா டைட்டிலான்னு பார்க்குறேன். ஸோ என்ன விஷயம்னா, அந்த ஸ்ட்ராப்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 7-8 ரவுண்ட் அடிக்கும்போது நான் யோசித்தேன், நான் வந்து நிறையா விஷயம், அதாவது ஐ ஸ்பீக் ஃபார் மை செல்ஃப், என்னை பற்றி மட்டும் பேசினா நான் வந்து நிறையா விஷயத்த வந்து ஒரு பிரச்சனை வந்ததுனாலே நான் எப்பொழுதுமே எனக்கு தெரிஞ்சவங்க கண்டிப்பாக பீப்புள் க்ளோஸ் டு மீ தேனும் மொதல் ரியாக்ஷனே வந்து என்னடா நமக்கு மட்டும் இப்படி ஆகுறது அப்படின்ட்டு ஒரு டேண்ட்ரம், அதாவது வைனிங் அப்படிம்பாங்க இங்கிலீஷில், கான்ஸ்டன்ட்லி வைனிங் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணுவேன் நான். பட் தென் இன்னைக்கு ஆக்சுவலி நான் யோசிச்சதுல பயங்கரமான ஒரு மெச்சூரிட்டி வந்துருச்சு சித்தப்பா, மூமெண்ட்டாக இருந்தது. அதை ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே அந்த ஸ்விம்மிங் எல்லாம் முடிச்சு தென் ஐ கேம் அண்ட் ஐ வாஸ் ஹாப்பி வித் மை செல்ஃப். இது வந்து அந்த ரவுண்டெல்லாம் முடிஞ்ச உடனே சரி என்னடா ரொம்ப பாசிட்டிவாக போகிறதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இங்கே தான் டேஷ் அடி ஆரம்பம். அந்த காகிள்ஸை கைட்டினேன், அதாவது நான் ஸ்ட்ராப் ஏதோ தப்பாக போட்டேன்னு நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப டைட் ஆகிடுது கண்ணுக்கு ரொம்ப டைட் ஆனதில் கண்ணு வீங்கின்னு எடுத்து. எப்படி வீங்கித்து அப்படின்னா, நான் அதை அப்படி கட்டுறேன், என்னால் அந்த லெஃப்ட் ஐயில் என்னால் ஃபோக்கஸே பண்ண முடியல. நான் நான் எனக்கு எல்லாமே டபுளாக தெரியறது. என்னடா இது ஒன்றுமே தெரிய மாட்டேங்கிறது அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் நான். அப்புறம் நான் கடவுள்கிட்ட ஒரு ஒரு ஸ்மால் கான்வர்சேஷன் இருந்தது. நினச்சேன் நான் நல்லா ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணும்போதே நினச்சேன் இந்த மாதிரி ஏதாவது ஆகும் அப்படின்னு. அதுக்கப்புறம் எப்படியோ கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கிட்டக்க இருக்கிற ஒரு இதை ஃபோக்கஸ் பண்ணி somehow I was able to control that.
பட் இருந்தாலும் ரெண்டுமே ஒரே வார்த்தை தான். ஸோ இருந்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் அந்த பிரச்சனையை எங்கேயோ சால்வ் பண்ணேன் அப்படின்னு. வீட்டுக்கு வரும்போது உடனே மழை வேற, வண்டி கொஞ்சம் ஸ்கிட் ஆகி விழலை, பட் ஸ்கிட் ஆகி பயத்தை காமிச்சிருது. ஸோ என்ன கற்றுனேன் அப்படின்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. நான் வந்து அந்த பாசிட்டிவான ஒரு அந்த இதை மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கணும்னு பார்த்தேன். நான் அந்த பாசிட்டிவான அந்த ஸ்ட்ராப்பை ஃபிக்ஸ் பண்ணது. என்னடா ஸ்ட்ராப் ஃபிக்ஸ் பண்ணதுக்கெல்லாம் ஒரு பாட்காஸ்ட் போடுவியான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லா எபிசோடையுமே கேட்கலாம். என்னடா இந்த எபிசோடு இதுவாக போடுற அப்படின்ட்டு. பட் ஒரு ஐடியா என்னென்னா, சின்ன சின்ன விஷயத்துலையும் நம்ம கற்றுக்க வேண்டிய நிறைய இது இருக்குது அப்படின்ட்டு புரியுறது. லிங்க்டின் போஸ்ட் மாதிரி போகிறது இருந்தாலும் ஒரு இட் இஸ் ஜஸ்ட் அ தாட் தட் ஐ வாண்ட் டு ஷேர். கொஞ்சம் காமெடியாக, கொஞ்சம் நல்லா இதுவாக. ஸோ நம்மளே வந்து நிறையா தடவை ஏன்டா இப்படி எனக்கு மட்டும் வருது அப்படின்ட்டு யோசிப்போம். அந்த ஒரு நிமிஷத்தில் கண்டிப்பாக அந்த எமோஷனை வந்து அதை யூ கேன் ஜஸ்ட் பாஸ் தட் எமோஷன். லைக் யூ கேன் கோ த்ரூ இட், நான் இல்லைங்கலை. ஆனால் அந்த ஒரு ஸ்டேட்லேயே இருக்கிறதுங்கிறது ஒரு ஐ வுட் சே இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ. அந்த ஸ்டேட்லேயே இருந்தோம் அப்படின்னா சொல்யூஷன் கிடைக்காது. கண்டிப்பாக எமோஷ்னலாக யோசிக்க வேண்டிய காலமும் வரும், ஆனால் லாஜிக்கலாக யோசிக்க வேண்டிய காலமும் வரும். ஸோ ஐ வுட் என்கரேஜ் யூ டு கெட் பாஸ் தட் அண்ட் யூனோ சொல்யூஷனை தேடி போங்க அப்படின்னு. நல்லா புளுத்திருக்கேன்னு தெரியுறது. பட் இட்ஸ் ஜஸ்ட் அ ஷார்ட் ஒன். எனக்கு இது ஒன்று மட்டும் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணித்து. பிகாஸ் இப்போ தான் அந்த சூடான அந்த மூமெண்ட் இப்போ தான் இருக்குது. அந்த ஹீட்லேயே ஐ வாண்டட் டு ரெக்கார்ட் தட் அண்ட் டெல் இட் டு தி என்டையர் வேர்ல்டு. ஒரு வாய்ஸ் நோட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அதை. பட் ஐ ஹோப் யூ லைக் இட். ஏன்னா இது ஒரு ஷார்ட் ஒன், இட் மோர் ஆஃப் அன் இம்ப்ராம்ப்டு ஒன். கண்டிப்பாக ஓவர் த வீக்கெண்ட் இன்னொன்று ஆக்சுவல் ஃபுல் லென்த்தாக போட பார்க்குறேன். பட் முதல்ல இதை கேளுங்க டேய், இதை கேட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கடா. சப்போர்ட் பண்ண அட்லீஸ்ட் ஏதாவது கொஞ்சம் வளரும் வேண்டாம் உங்கள் பையன். அதை விட்டுட்டு சரி 2வது எபிசோட்ல எல்லாரையும் திட்டுறது தப்பு. ஸோ ஐ ஹோப் யூ லைக் தட். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் இதை யூடியூப்லேயும் போடுவேன். ஸோ தட் இன்னும் கொஞ்சம் என்கேஜ்மெண்ட் கிடைக்கும். ஏன்னா சில பேர் ரொம்ப அசிங்கமாக கேட்டாங்க, ஏன்னா ஸ்பாட்டிஃபை ப்ரீமியம்லாம் 2026 யாராவது வச்சுருக்கோனா அப்படின்னு. வேலிடான கேள்வி தான். இதை நான் வந்து யூடியூப்பில் போட்டு ஐ வில் சென்ட் த லிங்க் டு யூ. இல்லை சென்ட் த லிங்க் டு யூ இல்லை, யூடியூப்பில் போடுற ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளோதான், தட்ஸ் த மெசேஜ். ஸோ யா, அடுத்த எபிசோடில் பார்ப்போம். திஸ் இஸ் சில்லுன்னு ஒரு கடுப்பு வித் கார்த்திக் சுரேஷ். மாசா இருக்குல்ல, அந்த ஃபீல் வச்சுக்கோங்க.